வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து 6ஆம் பாவகம் வரைக்கும் நாம் பாவக பலன்களை பற்றி நாம் இப்பொழுது தொடர்ந்து காணொலி வழங்கி வந்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக 7ஆம் பாவகம் அல்லது 7ஆம் வீடு என்பதை பற்றி நாம் இப்பொழுது இந்த காணொலியில் வழங்க இருக்கிறோம். 7ஆம் வீடு என்பது ஒற்றுமையின் வீடு அல்லது மண்ணினால் இணைப்பு, கேள்வி கேட்பவர், சட்டமுறையான கட்டுப்பாடு. 7ஆம் வீடு என்பது வர்த்தகத்தில் நன்மை, சந்திக்கும் நபர். 7ஆம் பாவம் நம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய நபர்களும் 7ஆம் பாவத்தில் வருவார்கள். இருவர் சண்டை, நீண்ட ஆயுளுக்கு அபாயம், எதிரிகளிடமிருந்து நன்மை பெறுதல் அல்லது தீமை பெறுதல், சுக பரிமாற்றங்கள், ஒரு சந்தோஷமான பழக்க வழக்கங்கள், பரிமாற்றங்கள், கௌரவமும் மதிப்பும் 7ஆம் பாவத்தால் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்பவர்கள் 7ஆம் பாவத்தில் கொடுப்பார், வாங்குவார். வழக்கு, 7ஆம் பாவம் வழக்கு, அபராதங்கள். 7ஆம் பாவகம் திருமணம், விவாகம், விவாக பிரிவினை, குத்தகை, பிற நாடுகளில் செல்வாக்கு, பிற ஊர்கள், பிற நாடுகள், தன்னுடைய இருப்பிடத்தில் செல்வாக்கற்ற ஒரு நிலையில் இருப்பவர் வெளியிடங்களில் செல்வாக்கு மிக்கவராக இருப்பார். இந்த 7ஆம் பாவம் இயங்குகின்ற பொழுது இழந்த பொருள் மீட்பு, திருடனை பற்றி விசாரித்தல், யுத்தம், வெளிநாட்டு விவகாரங்களும், சர்வ தேச வர்த்தகமும், பொதுக்கூட்டங்கள், அது 7ஆம் பாவம் தான். ஒருவரின் வேலையாளை சுகமாய் ஆதீனப்படுத்துதல். 7ஆம் பாவம் வேலையாள்கள், நண்பர்கள், கணவன் மனைவிகள் போன்றவற்றையெல்லாம் 7ஆம் பாவம் குறிக்கும். அன்பர்களே, 7ஆம் பாவம் என்பது நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்களையும் குறிக்கும். 7ஆம் பாவம் நட்பு, நல்ல நண்பர்களையும் குறிக்கும், தீய நண்பர்களையும் குறிக்கும். இந்த காணொலியில் வழங்கிய அனைத்தையும் நீங்கள் உங்கள் சாதக ரீதியாக பார்த்து கொண்டு இதனுடைய பலனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.